மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. படம் சூப்பராக இருக்குது. மெய்யழகன் கன்ஃபார்ம் எல்லாருமே போய் பாருங்கள். ஒரு ஃபேமிலி ட்ராமா, எமோஷ்னலாக இருக்குது. படமே வந்து ஃபுல்லாக ரொம்ப நாள் நல்ல ஸ்டோரி இது. ஆக்சுவலி சூப்பராக இருந்ததுன்ற அழகான மூவி, ரொம்ப ஸ்லோவான மூவி, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது பாசம், சொந்தக்காரங்க பாசமாக இருக்கிறத வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது, படம் ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோ தான். ஆக்சுவலி 2 பேரோட கேரக்டரை வந்து எடுத்து சொல்கிறாங்க நீட்டாக. அது வந்து ஸ்லோவாக தான் காட்ட முடியும். லைக் அரவிந்த் சாமி வந்து சொந்தக்காரங்களே வேண்டான்ற அந்த ஒரு அவர்ஷனில் இருக்கும்போது, கார்த்திக் வந்து நம்ம சொந்தம் தானே அப்படின்னு யாருன்னே தெரியாத மனுஷங்க கிட்ட கூட இவ்வளோ பாசமாக இருக்க முடியுன்றது கார்த்திக் காட்டுற மாதிரி அந்த 2 பேரோட டிஃப்ரென்ஸ், அவங்களோட கனெக்ட், அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. குட்டி குட்டியாக அந்த கார்த்திக் அரவிந்த் சாமியோடது அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. சாங்ஸ் இல்லை, ஒரே ஒரு சாங் தான் கமல் சார் பாடியிருக்க சாங்கு. அது ரொம்ப இமோஷனல் சாங். மற்றபடி வந்து பிஜிஎம் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவான பிஜிஎம்லாம் ஓகேவாக இருந்தது. 96 கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதில் மியூசிக் வந்து சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், படம் ஃபுல்லுமே சென்டிமெண்டல் மூவி தான். அதாவது பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னும் போது அது சென்டிமெண்டலாக தானே இருக்கும். அது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதாவது நீட்டி முழக்காமல் வந்து ஒரு கோர்வையாக சொல்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட், அது ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அது எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு பிடிக்குன்றத ஒருத்தர் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது. கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமி இவங்க காம்போ எப்படி இருக்கு? காம்போன்னு எனக்கு படம் விட்டுன்னு வெளியே வரல. ஸோ பயங்கரமாக இருக்குது. லைக் ஸ்லோவாக தான் போகும், பட் ஆனால் நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுவீங்க படத்துக்குள்ளே. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கமல் சாரோட சாங் அந்த வாய்ஸ் எப்படி இருக்கு? அந்த சாங் எவ்வளோ மேட்ச்? அவரோட சாங் கடைசியில் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 இடத்துலையுமே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு எல்லாமே. பயங்கரமாக இருக்குது படம். படம் பார்த்தவங்க எல்லாருமே என்னோட ஊருக்கே போயிட்டு வந்த ஃபீல் இருக்குது. எனக்கு என்னென்னா நம்ம பர்சனலாக நம்ம இந்த சென்னை பீப்புள்ஸ்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், லைக் அந்த ஒரு ட்ராவல் தான். சென்னையிலேருந்து நான் ஒரு ஊருக்கு போயிட்டு நான் அன்றைக்கி நைட்டு வரேன், அந்த ஒரு ட்ராவல் தான் அந்த படமே. பயங்கரமாக பண்ணிட்டாங்க. டைலாக்ஸ் தான் எல்லாமே. நமக்கு இந்த ஸ்க்ரீன் பெருசாக அடி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே போகும், நம்மளும் அப்படியே உள்ளே போயிடுவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவர் பேர் ரொம்ப வரும், வசந்த் கோவிந்த் நினைக்கிறார். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. 96க்கு அப்புறம் இதுவும் ஒரு இம்பாக்ட் மூவி. 96 வந்து சேட் எண்டிங்கோட முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆகிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நிம்மதியாக போய் வீட்டில் உட்காந்து அடுத்த ஒர்க்கை பண்ணலான்ற மாதிரி ஹாப்பி எண்டிங்காக கொடுத்ததுனால பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. படம் லேக்லாம் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போகுது. எமோஷன்ஸ் நிறைய இது பயங்கரமாக இருக்குது படம். அப்படியே இந்த வில்லேஜ் லைஃப், அப்படியே நம்ம சிட்டி லைஃப், அப்படியே அது மூவி அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாட்ச் பண்ணலாம். பயங்கரமாக இருக்குது படம். கார்த்தி சார் ரோலு, அரவிந்த் சாமி சார் ரோலு எல்லாருமே பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன், 96க்கு அப்புறம் அவர் கேப் விட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பயங்கரமாக அதான் ரொம்ப கேப் விட்டு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம அது கூட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது படம். இன்னொரு லேக்லாம் இல்லை ப்ரோ, அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. எனக்கும் கிட்டத்தட்ட அப்படி இருந்தது. நானும் பல பேர் மாதிரி வேறு ஊர் தான், கிராமத்துலேருந்து வந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு ஃபீல் வருது தான். சொந்த ஊரை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கோவிந்த் வசந்த் மியூசிக் எப்படி இருக்கு? ஏன்னா ஒருத்தருமே பாராட்டுறாங்க அவரோட மியூசிக்கை. ஸோ இந்த பாட்டில் 96ல் ஒரு சாங் இருக்கிற மாதிரி இந்த படத்துக்குனா என்ன சாங் இருக்கும்னு நினைக்கிறேன்? 96ல் இருந்த அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக சாங்ஸ் அது கனெக்ட் ஆகும். 96 ஓவராலாக அது எல்லாரையும் போய் ரீச் பண்ணுற மாதிரியான பாட்டு, பயங்கரமான ஒரு ஆல்பமாக இருக்கும். இது அந்தளவுக்கு எல்லாரையும் கவர் பண்ணுமா தெரியல, பட் இந்த படத்துக்கு போதுமான அளவாக இருந்திருக்கு. அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிஜிஎம் ஸ்கோர் நல்லா இருந்தது. கமல் சாரோட சாங், யாரோட சாங்? கமல் சாரோட சாங் ஒன்று பாடியிருப்பார் அவர். அந்த சாங், அந்த பாட்டு வந்துட்டு படத்தில் ப்ளேஸ் பண்ண இடம் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சாராக இருக்கட்டும், அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட இண்டிவிஜுவல் ஆக்டிங் எப்படி இருந்தது? காம்போ எப்படி இருந்தது? அவங்களோட ஆக்டிங் 2 பேருமே நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மேபி அவங்க ரியல் லைஃப்பில் அண்ணன் தம்பியாக பழகிற அந்த ஒரு பாண்டிங்னாலே எனக்கு தெரியல, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த கெமிஸ்ட்ரி. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில்.
படத்தில் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? இல்லைங்க, ஆக்சுவலி அவங்க வரதே ஒரு 2-3 சீன் தான் வராங்க. இந்த படத்துக்கு ஸ்ரீதிவ்யா தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க, ராஜ்கிரனும் தேவைப்படலை. கேஸ்டிங் இந்த 2 பேரை மாற்றிருக்கலாம். ஸோ அவங்க இந்த அளவுக்கு பெரிதளவு தேவைப்படலை அவங்க ஸ்ரீதிவ்யா. நல்ல ரியாக்ஷன்ஸ் இருந்ததுமா. லைக் ஐ ஜஸ்ட் கேம் டு see the audience reaction. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷம், ஹாப்பி. காம்பினேஷனே புதுசாக இருந்தது, ப்ளஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, அண்ட் தே ஜெல்ட் வெரி வெல். அதுதான் ஸ்க்ரீனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுங்க. ஏன்னா நானும் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து சிவகங்கை. ஆமாம், ஸோ ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸு எல்லாமே இருக்காங்க, அதனால நல்லா கனெக்ட் ஆச்சு எனக்கு. டெஃபினட்டாக இது வேறு மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம். அதாவது படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கசின் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவீங்க. கார்த்திக் சார் அண்ட் அரவிந்த் சார் இவங்களோட காம்போ எப்படி? ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. 2 பேர் காம்போ சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு படத்தில் நல்லா பாடியிருக்காரு. உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சீனா எது சொல்லுங்கள்? அந்த நேம் ரிவீல் பண்ணுற சீன் நல்லா இருந்துச்சு, மையலகன் அப்படின்ட்டு. பிடிச்ச சீன்னு சொல்ல முடியாது எனக்கு. எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ஹாப்பி எண்டிங் ஒரு ஹாப்பியஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குனாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 1 இயர் 2 இயர் வெளியூரில் இருந்துட்டு புதுசாக திரும்ப நேட்டிவ் போகும்போது பார்த்தோன்னா அந்த ஃபீலிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அதே ஃபீலிங் தான் நமக்கும் இருந்துச்சு பார்த்தோன்னா. ஏன்னா சின்ன வயசில் நம்ம இப்போ வந்து எல்லாருமே வளர்ந்து அடுத்தடுத்து லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ கடந்த காலத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அந்த பார்க்கும்போது நமக்கே அந்த சின்ன வயசுலாம் இப்படிலாம் போயிருக்குமே அந்தமாரி ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. கோவிந்த் வசந்தோட அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கமல் சாரோட சாங் ப்ளஸ் அந்த எமோஷ்னல் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னா உங்களுக்கு சாங் வேறு லெவல். அது ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே அவருடைய அந்த வாய்ஸ்க்காக மறுபடியும் போயிட்டு படத்தை பார்க்கலான்னு தோணுது. வேறு ஓகே தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பெருசாலாம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, பார்க்கலாம், அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேசுகிறாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தில் பாட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கார்த்திக் செம்மையாக பண்ணியிருந்தார். ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஜல்லிக்கட்டு சொல்லும்போது உண்மையிலே கூஸ்பம்ஸ் தான் இருந்துச்சு, படம் அருமையாக இருந்துச்சு. அரவிந்த் சாமி சார் அண்ட் கார்த்திக் இவங்களோட காம்போ எப்படி இருக்குது சார்? நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் நிறைய பேசுகிறாங்க, அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. ஸ்ரீதிவ்யாவை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ரீதிவ்யா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமே, ஏன்னா பெரிய ஹீரோயின் இல்லை. ஸோ நல்லா கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு பெருசாக அதுவும் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கமல் சார் சாங் பாடியிருக்காரு, அது எப்படி? அந்த சாங் உண்மையில் அதுவுமே டச்சிங்காக இருந்துச்சு. நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு என்ன படத்தில் படம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. நல்ல படமா, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆபாசம் இல்லாத படம். வன்முறை, துப்பாக்கி, கத்தி, சண்டை, ரத்தம், வில்லன் இல்லாத படம். நான் இன்னும் வேறு என்ன சொல்கிறேன், ஆபாசம் இல்லாத படம், டபுள் மீனிங்கே இல்லை, சண்டையும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. கார்த்திக்கோட ஃபேமிலி படம் மாதிரியே இருக்குது. சென்னை டேஞ்சூர் மாறி வருது. கதாநாயகன் வந்து கார்த்திக் மாதிரி இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தா அரவிந்த் சாமி மாதிரி தான் இருக்குது. அப்ளஸ் வாங்குறாரு. ஃபஸ்ட் ஹாஃபு சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃபில் நமக்கே கதை இதான் சொல்லி தெரிஞ்சு போயிடுது. ஆனாக்கா கொஞ்சம் பாலிடிக்ஸ் கொஞ்சம் பேசுகிறாரு. அதான் கொஞ்சம் அந்த சீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கார்த்திக் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ்லாம். ஓகே, கார்த்திக் சார் அண்ட் அரவிந்த் சாமி சார் இவங்க காம்போ எப்படி? 2 பேரும் சூப்பராக பண்ணிருக்காங்க. கார்த்திக் வந்து அவர் கூப்பிடுறது அத்தான் கூப்பிடுற, நம்ம ஃபேமிலியில் கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா படம். கமல் சார் சாங் பாடியிருக்காருல, அந்த சாங் எப்படி இருக்கு? சாங்லாம் பரவாயில்ல. ஆனால் புது ஆள் அவர் எப்படின்னு எனக்கு தெரியல. கோவிந்த் பத்தந்தான் ஒருத்தர் பண்ணிருக்காரு. பிரேம்குமார் சூப்பராக பண்ணிருக்காரு. 19 பிறகு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓடணும். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. துப்பாக்கி சட்டமே இல்லை, நல்லா பார்க்கலாம். கான்சியமும் இல்லை, செலவும் இல்லை, கம்மியான படம் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. அரவிந்த் சாமி அண்டு கார்த்தி போத் ஆர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இந்த 2 கான்ட்ராடிக்டரி கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் மூவியை ப்ளே பண்ணுறாங்க. இமோஷ்னல் மெலோ ட்ராமா இது. இந்த ஜேர்னி இஸ் பிகினிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அரவிந்த் சாமிக்கு அவர் நினைக்கிறார் சிட்டிக்கு போய் தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சிருக்குன்னு. இல்லை, அவர் திருப்பி கிராமத்துக்கு வந்தால் அவருடைய ஜேர்னி வந்து அந்த ஊரில் இருக்க ஜேர்னி எண்ட் ஆகுது. பட் இஸ் ரியல் லைஃப் பிகின்ஸ் தேர். ஸோ கல்ச்சர் கொண்டு வராங்க, ஜல்லிக்கட்டு கொண்டு வராங்க,
நம்மளுடைய பாஷைகளை கொண்டு வர்றாங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு குளிக்கிற இடத்துக்கு கூட நம்ம அவ்வளோ இது பண்ணுவோம், அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுக்கிறாங்க. டேமை காமிக்கிறாங்க, தண்ணியை காமிக்கிறாங்க, நல்ல பாம்பை காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு லைனோடு அப்படியே கொண்டு வர்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. அண்ட் தென் ஃபீமேல் பீப்புள் கூட நல்லா நடிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த வீடை நான் திருப்பணும்னு அவர் நினைக்கிறார் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வானமும் சொந்தல பூமியும் சொல்ல இந்த இருக்குது 40 மாடி அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து ஒரு வானமும் அவனுக்கு சொந்தல பூமியும் சொல்ல 4 கோடி வாங்கி உட்காந்துருக்கான். இவன் வாசலை கடுகு சீரகம் வாங்கினோம்னா கூட கீழே இறங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் என்னோடய வீடு, என்னோடய இடம், நான் அதை மீட்கணும், அது எங்கள் அப்பாவோட வீடு, உனக்கு எப்படி உனக்கு சைக்கிளோ அது மாதிரி என் வீடுன்னு ஒரு வார்த்தை வருது அரவிந்த் சாமியோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளை கூட ஒரு கேரக்டராக கொண்டு வராங்க. அந்த சைக்கிளில் டைனமோ இருக்குது, நம்மளோட பழைய மெமரிஸ் வருது. ஜவு மிட்டாய்க்காரர் நடக்கிறாரு, பழைய மெமரிஸ் வருது. கிராமங்கள் இன்னும் கிராமங்களுக்குரிய அந்த ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்குன்னு காமிக்கிறாங்க. கமல் சார் வந்து பாட்டு பாடியிருக்காரு, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மெலோடியஸாக பாடக்கூடிய பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அழகு சேர்க்குது. ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லியிருக்காங்களா? ஸோ அது எவ்வளோ அழகாக. ஜல்லிக்கட்டை மட்டும் சொல்லலை இதில். ஜல்லிக்கட்டை நிறுத்தின பிறகு அதுக்கு வரக்கூடிய மன உளைச்சல்கள், மென்டல் டிஸ்டர்பன்ஸு, நம்ம மென்டல் ஹெல்த் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, அதையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமத்து பீப்புள் எவ்வளோ வருத்தப்பட்டிருந்துருக்காங்க. சரி, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு சின்ன கிரவுண்டில் போய் அந்த ஜல்லிக்கட்டு அவ்வளோ பெரிய காளையை கொண்டு போய், அவ்வளோ ஜெயிச்ச காளையை கொண்டு போய் விடுறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு இன்னும் எப்பயுமே நம்மளுடைய தமிழர்களோட வீர விளையாட்டு, அதுக்குன்னு ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. இன்னொன்று இதில் வந்து இன்னொரு மெயின் இது சொல்கிறேன், quest ஃபார் ஐடென்டிட்டி. நம்மளோட தனித்தன்மை இழந்து விட்டோம், அது எங்கே இருக்குன்னு தேடிப்போ, உன்னோட பழைய வாழ்க்கையை திரும்பிப்பார், திருப்பி சர்வைவலுக்கு வா, ஆனால் அதையும் மறந்துடாதேன்னு இதில் காமிக்கிறாங்க. இட்ஸ் குட். கார்த்தி சார் அண்ட் அரவிந்த் சாமி சார் இவங்களோட காம்போ எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ஒரு ரொமான்ஸ் மாதிரி தான் இருக்குது, ரொமான்ஸாக இருக்குது. அது ரொம்ப 2 பேருமே ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்ல, கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, இவர் என்ன நினச்சா அவர் என்ன பேசுவார்ன்ற மாதிரி ரொம்ப லவ்வபுளாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்குனே மக்கள் வருவாங்க. அடுத்த ஜென்ரேஷனும் இந்த படத்தை பார்க்கணும். ஸ்ரீதிவ்யா மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி? அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து அவங்களுக்கு தேவையானதை நடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். சூப்பராக இருந்தது. 3 மணி நேரம் படம். ஆக்சுவலி பிரேம்குமார் சார் 96 அந்த ஃபீட்டை அப்படியே இந்த படத்துலேயும் கொண்டு வந்துட்டாருன்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக இருந்தது. 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா பேரை சொல்லேண்டா அப்படிங்கிறது தான் கதை. உண்மையாக சொல்லணும்னா இதுதான் படம், இதுதான் கதை. ஆனால் அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸு, சந்தோஷம், சோகம், அழுக, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு, எந்த விஷயத்தெல்லாம் நம்ம இழந்திருக்கோம் எல்லாத்தையுமே அந்த ஒரு லைனில் முடிச்சிட்டாரு. அது சூப்பராக இருந்தது. ஒரு லைனை வச்சு இவ்வளோ தூரம் அழகாக கொண்டுட்டு போக முடிஞ்சது சூப்பராக இருந்தது. ஓகே, கார்த்திக் சார் அண்ட் அரவிந்த் சாமி சார் இவங்களோட காம்போ எப்படி இருந்தது? ஆக்டிங் எப்படி? அவங்க 2 பேரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஏன்னா அரவிந்த் சார் வந்து ஒரு சிட்டி பையன் மாதிரியே நடந்துப்பார், கார்த்தி சார் வில்லேஜ் பையன் மாதிரியே நடந்துப்பார். வில்லேஜ் பசங்க எல்லாருமே ஈஸியாக பழகுவாங்க. அந்த ஹாப்பினஸ் அத்தான் 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 என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. நிறையா அழகாக கொண்டு வந்தாங்க. அந்த சல்லிக்கட்டோட விதம், காட்டின விதம். ஆக்சுவலி வாடி வாசல் படம் நம்ம நிறையா எதிர்பார்த்துட்டு இருப்போம், அதுக்கு ஒரு ட்ரைலர் கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த உள்ளே கொண்டுட்டு வர விதமாக இருக்கட்டும், அந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டினப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த மாடுக்கு எவ்வளோ பாதிக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சி ராணி பற்றி வரலாறு படிக்கிறோம், எவ்வளோ தேடல்கள் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஆனால் வேலு நாச்சியாரை பற்றி யாருமே படிக்கிறதில்ல. அது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு வீராங்கனை, அவளை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கிறதில்ல. தனுஷ்கோடியில் எங்கேயோ தாண்டி ஒரு போர் நடக்கும்போது அதை டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக தெளிவாக சொன்ன விதம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே போர் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணல, வருத்தப்பட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். தஞ்சாவூரில் நடந்த போர், ஒரு பெண்ணை சுட்டு கொல்லும்போது கூட நம்ம வேடிக்கை தானே பார்த்தோம் அப்படிங்கிற விதமாக இருக்கட்டும். இது எல்லாமே ரொம்ப அழகாகவே பேசியிருந்தாங்க. எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயாக காமிச்சிருந்தா நல்லா இருக்குமோ, சின்ன சின்ன லீடில் ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்ததே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர். கடைசி ஒரு ஃபோன் காலில் முடியும். அதாவது கார்த்திக் சார் சொல்லுவார், முட்டைக்கோசலாம் உனக்கு ஞாபகம் இருக்குது, பொட்டேட்டோ ஞாபகம் இல்லை பார்த்தியா அப்படின்னு. அந்த டைலாக்லாம் இன்னமும் சிரிப்பு வரும். ஏன்னா நம்மளாம் அதுதான் பேர் சொல்லி பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுவோம் பேசுகிறது. இப்போலாம் சும்மா யாராவது லைட்டாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கூப்பிட்டா கூட கோவம் வந்துடுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது, பேசும்போதே அந்த மாதிரி தான் பேசுவோம். கண்டிப்பாக அந்த படம் ஃபேமிலியோட இந்த வாரம் எங்கேயாவது வெளில போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கமல் சாரோட சாங் எப்படி இருக்குது இந்த படம்? ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லவே வேணாம், நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து ஏன்னா 96ல் எல்லாரோட மனசையும்
ஃபுல்லாகவே பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த பீட்டை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அந்த மியூசிக் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது செம்ம வாய்ஸுங்க. அதுவும் யாரோ இவன் யாரோ அந்த ஒரு லைன் வரும்போது நம்மளுக்கு அரவிந்த் சார் அழுகுறாரோ இல்லையா நம்மளுக்குள்ள ஒரு 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 விதமான கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீர் வந்தது. நிறையா பேர் சின்ன சின்ன காரணத்துக்காண்டி நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட பேசாமல் சண்டை போட்டு இதில் இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் மன்னித்து நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நிறையா உறவுகளை நம்ம சம்பாதிக்கலாங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க.